ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான காளான் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி சூடான பிறகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆக தேவையில்லை, லேசாக வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். இந்த வதங்குற வெங்காயத்துக்கூடையே ஒரே ஒரு தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு இதை மட்டும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி இந்த வதங்குற வெங்காயத்தோடு நம்ம ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இவ்வளோ தான் நம்ம இதுக்கு சேர்க்க போகிற மசாலாவே. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கிரேவி செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மசாலா வதங்குறதுக்காக நான் ஒரே ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக. இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் காளானை நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கோம். அதையும் இந்த கிரேவி கூட சேர்த்து காளானை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நான் இப்போ தண்ணியே ஊற்றலை சுத்தமாக. ஆனால் இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊறியிருக்குன்ட்டு. இந்த தண்ணியே போதும் காளான் வேகிறதுக்கு. ஸோ இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சமாக ஒரு 2 சில்லு அளவு தேங்காயை மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி இந்த கிரேவியோடு சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு கொதி இறக்குனா போதும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மல்லி கருவேப்பிலை இல்லை, அதனால் வீட்டில் இருந்ததை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மல்லியும் கருவேப்பிலையும் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் அதிகபட்சம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சுருந்தோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.